பலர் டிவியில பேசும்போது ஏதோ பாஜக அதிமுகவை மிரட்டி இந்த கூட்டணிகளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க அந்த டைம்ல. ஆனா அதுலலாம் எந்த உண்மையும் கிடையாது. இந்த கூட்டணியை பொறுத்தளவுல இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ். இந்த அலைன்ஸுக்கான தேவை ரெண்டு கட்சிகளுக்குமே இருக்கு. பாஜகவை பொறுத்தளவுல 24 தேர்தல்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நிறைய பகுதிகளில் எதிர்பார்த்ததை விட அவங்களுக்கு சீட்ஸ் வந்து கம்மியாகுது. குறிப்பா அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டும் போல நார்த்ல அவங்களோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் விரிசல் விழ ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு புது மார்க்கெட்டை டச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஈஸியா 10ல இருந்து 15 சீட்ஸ் ஈஸியா வாங்கலாம். ஏறக்குறைய ஒரிசா மாதிரியான ஒரு ஸ்டேட்டோட சைஸ் அது. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அந்த சைட்ல நமக்கு சீட்ஸ் கம்மியாயாச்சுன்னா புது மார்க்கெட்ல நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தளவுல திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லா சைடும் பிரிஞ்சிருக்கு. ஒரு சைட்ல என்டிகே ஒரு சைட்ல ஒரு 8% ஓட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு சைட்ல விஜய் உள்ள வராரு. அவரும் திமுக எதிர்ப்பு அரசியல தான் கையில் எடுக்கிறாரு. அவர் ஒரு 10% வாங்கினாருன்னா அதுவும் சிக்கல் தான். அப்புறம் 24ல பாஜகவும் தனித்து நின்னாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுகவும் தனித்து போறாங்கன்னா 4 பக்கமா திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும். அப்படி பிரியும் போது அதிமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுகவை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா இந்த சதுரி கிடக்கக்கூடிய இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒண்ணு சேர்க்கணும். அந்த வகையில தான் அவங்க பாஜகவை உள்ள கொண்டு வராங்க. பாஜகவை உள்ள கொண்டு வந்தா ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் உள்ள வருது. அதே போல அவங்க என்டிகேவையும் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அது வெற்றி தரல, பலன் கொடுக்கல. டிவிகேவையும் உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. சோ இப்ப கையில இருக்கிறது பாஜக மட்டும்தான்.